சிறிய கட்சிக்கு சீட்டு கொடுக்குறீங்கன்னா அங்கே இருக்கிற திமுககாரங்களுக்கு சீட்டு இல்லைன்னு அர்த்தம். இல்லை நாங்கள் எங்கள் சொந்த சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னா அது அந்த கூட்டணிக்கு பாதகம். அந்த இடத்துல அதிமுகவுக்கு அது பலமாக மாறும். ஏன்னா எதை எவ்வளவு சேர்க்கணும், எந்த இடத்துல நிறுத்தணுன்றது தெரியும். இப்போ அடிப்படையில் அரசியல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பால்கேம். ஊழல் செய்யணும், டெண்டர் விடணும், மோசமான அரசியல்வாதிகள்லாம் கூட வச்சு பயணம் பண்ணணும். அவங்க பார்த்தா மணல் குவாரி நடத்துவாங்க, கிட்னி திட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இன்னைக்கு எப்போ எங்கே பதவி கிடைக்குதோ அங்கே மாறுறாருன்னு போது ஓபிஎஸ்ஸையும் இடம் போடுவாங்க, ஜனங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. போன வாட்டி இதே விளம்பரத்தை அதிமுக பண்ணிச்சு தானே, ஏன் தோத்து போச்சு? தேமுதிக இப்போ புதுசாக வந்திருக்காங்க, அவங்களும் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டுருச்சு. இரட்டை இலக்கில் ஒருவேளை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கொடுத்தாங்கன்னா அது திமுக எந்தெந்த இடத்துல சீட்டு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல திமுகவை பின்தள்ளும். 0.5% இல்லை 1% கம்மியாக இருக்கிற கட்சிக்கு இரட்டை இலக்கில் சீட்டு கொடுத்தீங்களா? உங்களோட அரசியல் புரிதல் அவ்வளோதானா? அது எப்படி நீங்கள் விசிகாக்கு நிகராக வந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை வைப்பீங்க? வைத்திலிங்கம் கட்சியில் சேர்ந்தாருன்னு தெரிஞ்ச உடனே நிறைய திமுக முன்னணி நிர்வாகிகள் வீட்டில் சோகமாக இருந்திருப்பாங்க. கம்பத்துலேயும் தேனிலையும் இது நடந்தது. ஓபிஎஸ் போய் திமுக நேற்று வரல எதிரியாக பார்த்தோம், ஆவாது நமக்கும் அவங்களுக்கும். இன்னைக்கு அவரே உள்ள வந்து பூண்டாரு. இப்போ இங்கேயும் வந்து அவருக்குள்ள இன்னொருக்குள்ள குடும்ப அரசியல் பண்ண போகிறாங்க. அப்போ நாங்கள் என்னத்துக்கு? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திமுக கூட்டணி வந்து கடந்த 2021 தேர்தலில் 13 கூட்டணி கட்சிகளோட அந்த தேர்தலை சந்திச்சாங்க, ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 188 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டிட்டாங்க. 173 திமுக நின்னாங்க. மற்ற சிறிய சிறிய கட்சிகளில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சு 188 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. ஆனால் இந்த 2026 தேர்தலை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படியே கூட்டணி டபுள் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட தேமுதிக உள்ள வந்திருக்காங்க, மக்கள் நீதி மையம் வந்திருக்காங்க. போன தேர்தலில் அதிமுக கூட இருந்த எஸ்டிபிஐ கருணாஸ் அவர்களுடைய கட்சி இவங்களும் இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருந்தும் பலர் இணைஞ்சிருக்காங்க. இவ்வளவு பேர் அகாமடேட் பண்ணி சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அரை விழுக்காடு 1 விழுக்காடு ஓட்டுனாலும் அது முக்கியம்னு அவர் உணர்றாரு. கூட்டணி பலம் அப்படின்றது நமக்கு தேவை அப்படின்றதுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த தேர்தல் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்துட்டு அவ்வளோ சுலுவாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் நம்பலை. அவருக்கு உண்மைகள் தெரியும், யதார்த்தமான மனிதர் அவர். ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி 210 200 சீட்டுக்கு மேலே வரும் 2.0 அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி சிறிய சிறிய கட்சிகள்லாம் தேடி கூட வச்சுக்க மாட்டேன். ஓகே. இந்த சிறிய கட்சிகள் வந்து இப்போ பார்க்கும்போது குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது பெருசாக இருக்கும். அது என்ன அர்த்தம்னா, சிறிய கட்சிக்கு சீட்டு கொடுக்குறீங்கன்னா அங்கே இருக்கிற திமுககாரங்களுக்கு சீட்டு இல்லைன்னு அர்த்தம். உட்கட்சி பிரச்சனை வரும், டெக்னிக்கலாக இது நிறைய ப்ராப்ளம் வரும். ஓகே. ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சீட்டு எண்ணிக்கை குறைத்து விட்டு சிறிய கட்சிகள் உதயசூரியனில் நில்லுங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த கூட்டணிக்கு பலம். இல்லை நாங்கள் எங்கள் சொந்த சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னா அது அந்த கூட்டணிக்கு பாதகம். அந்த இடத்துல அதிமுகவுக்கு அது பலமாக மாறும். ஓகே. ஏன்னா சம்டைம்ஸ் வந்துங்க ஒரு காம்போசிஷன், இப்போது காஃபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காஃபியில் வந்து நீங்கள் எவ்வளோ சிக்கரி சேர்க்கணுமோ அவ்வளோதான் சேர்க்க முடியும். பால் எவ்வளோ சேர்க்கணுமோ அது ஒரு ப்ரொப்போர்ஷன். அதில் நீங்கள் வந்து சிக்கரி நல்லா இருக்குது அப்படின்னு அதிகமாக சேர்த்தா அது கசப்பு தன்மை ஆகிட்டு அந்த காஃபியினுடைய தன்மை மாறிடும். அரசியல் அது மாதிரி தான். எதை எவ்வளவு சேர்க்கணும், எந்த இடத்துல நிறுத்தணுன்றது தெரியணும். இப்போ அடிப்படையில் அரசியல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பால்கேம். ஆட்சியும் கட்சியும் பார்த்திங்கன்னா ரெண்டும் வேறு வேறு. இப்போது ஆட்சி என்பது ஊழல் செய்யணும், டெண்டர் விடணும், மோசமான அரசியல்வாதிகள்லாம் கூட வச்சு பயணம் பண்ணணும். அவங்க பார்த்தா மணல் குவாரி நடத்துவாங்க, கிட்னி திட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க, ஆனால் அதையும் சேர்த்து நடத்தணும். ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு பண்ணணும். ஸோ இப்போ கட்சியோட எண்ணோட்டம் வேறு, ஆட்சியினுடைய எண்ணோட்டம் வேறு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு கதம்பமாக ஆக்கி மக்கள்கிட்ட நல்ல பெயரோடு இருக்கணும். ஓகே. அப்போ எவ்வளோ முரண் இருக்குது பாருங்கள். இந்த முரணில் வந்து கூட்டணியை சேர்த்து வச்சு அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கஷ்டப்பட்டு கட்டமைக்கிறார். யாரு? முதல்வர். அதில் வந்து அவர் வெற்றியும் பெறாரு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் கூட்டணி சீட்டு அப்படின்னு வரும்பொழுது அதிமுக ரெட்டலையை ஒன்றி நம்பி இந்த சின்ன கட்சி நான் போய் ஊராக வீடு வீடாக ஓட்டு கேட்க போகிறோம், இந்த ஆட்சி நல்லா இருக்கா இல்லையா, இல்லை அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம், அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 40 நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு இது பண்ணுறாங்கன்னா, இந்த மையம் நிற்கிற சீட்டு, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க நிற்கிற சீட்டுலலாம் ரெட்டையில் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஓகே. அது திமுக ஆட்சிக்கு பாதகம்.
அது பார்க்கணும் எப்படி போகுது. இப்போ இவ்வளவு பேரையும் கட்டமைச்சு இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு காரணம் விஜய் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று என்டிஏ கூட சேர்ந்துருமா, இல்லை விஜய் தனியா நிற்கும் போது நமக்கான வாக்கு சதவீதங்கள் பிரியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இவ்வளவு பேரையும் கட்டமைக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து இல்லை, விஜய்க்காக இது கட்டமைச்சது கிடையாது. இது அதிமுக எதிர்ப்பு. அதிமுக வந்துட்டுங்க 3-4% தான் வாக்கு விகிதாச்சாரம் வித்தியாசம், வெற்றி வித்தியம். போன வாட்டி ஸ்டாலின் அவர்களுக்கு போன வாட்டி கெட்ட பேர் கிடையாது, ரைட்டுங்களா? ஏன்னா அவர் ஆட்சியிலையும் கிடையாது, அதிகாரத்திலையும் கிடையாது. ஆனால் துணை முதல்வராக நல்லா செயல்பட்டு இருக்கிறார், மேயராக நல்லா செயல்பட்டு இருக்காரு. அந்த நல்ல பெயர் அவருக்கு உண்டு. இப்போ சொல்லணும்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை அவர் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் டெண்டர் வயலேஷன் எதுவும் கிடையாது. வாரிசு அரசியல்ன்ற அந்த விமர்சனத்தை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் மீது இவர் வந்து இந்த துறையில் இவ்வளோ கையாண்டாரு, இந்த துறையில் இந்த அதிகாரிகிட்ட இவர் காசு வாங்கினாரு கொண்டா எதுவுமே கிடையாது, கிளீனாக இருக்கு. பட் என்ன அங்கே சிக்கல், என்ன பிரச்சனைனா லஞ்சம் ஊழல் பண்ண அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிமுகவில் ஊழல் பண்ணி குற்றச்சாட்டுக்கு ஆளாகி வழக்கு நிலுவையில் இருக்கிறோம், முதல்வர் சேர்த்துக்கிறாங்க. அப்போ இது இன்னைக்கு வந்து அது ஒரு பேசு பொருள். அது அதிகமாக ஊடகத்தில் பேசாதனால அது வந்து மக்களுக்கு தெரியாதுன்னு நம்ம கடந்து போக முடியாது. மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நேற்று வரலாம் அங்கே இருந்தாப்புல இன்னைக்கு எப்போ எங்கே பதவி கிடைக்குதோ அங்கே மாறுறாருன்னும் போது ஓபிஎஸ்சியே இடம் போடுவாங்க, ஜனங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜனங்களை வந்துட்டு நாங்கள் விளம்பரம் கொடுக்குறோம், நாங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்றதுனால மக்களை போன வாட்டி இதே விளம்பரத்தை அதிமுக பண்ணிச்சு தானே, ஏன் தோத்து போச்சு? ஆட்சியின் மீதான அதிருப்தி. இப்போ ஆட்சியின் மீது அதிருப்தியே இல்லைன்றத தேர்தல் தான் சொல்லும், இருக்கா இல்லையான்னு. இல்லை அப்படின்னு சொல்லலாம், இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மை வந்து தேர்தல் நேரத்தில் தான் வெளிப்படும். அதனால தான் வந்து அந்த டவுட் இருக்கு அவருக்கு. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, சிறிய கட்சியாக இருந்தாலும் கூட்டணி பலன்றதை அவர் நம்புறாரு, சேர்த்துக்கிறார். அதே மாதிரி விஜயை பொறுத்தவரை நீங்கள் சொன்னீங்க, ஒருவேளை விஜய் என்டிஏக்கு போயிட்டாருன்னா தேர்தல் நடத்த வேண்டியதே இல்லை, அப்படியே தூக்கி அதிமுக கிட்டே நீங்கள் கொடுத்துடலாம். அவங்க 200-210 சீட்டு ஜெயிச்சிடும். விஜய் என்டிஏக்கு போனால் அதிமுக ஆட்சி. நான் இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பேசிட்டு 4 மாதத்துக்கு முன்னாடியே நான் இதை கேட்டப்போ அந்த கேள்வி தான் சொன்னேன். விஜயின் மீது நான் விமர்சனம் வைக்கிறேன், அது வேற. நான் விமர்சனம் வைக்கிறதுனால விஜய் வந்து கூட்டணிக்கு போயும் தோப்பாரு அப்படின்லாம் கிடையாது. விஜய் தனித்து இருந்தால் தோல்வி உறுதி. விஜய் எதனா ஒரு கூட்டணிக்கு போனால் விஜய் போகிற அணி வெற்றி உறுதி. இதுதான் யதார்த்தம். இப்போ காங்கிரஸுக்கு வந்து 28+1 அப்படிங்கிறதுல தொகுதி உறுதி செய்யப்படும். அதில் 8 வேஸ்ட், 20 கொடுத்து தான் 20 தான் அவங்களுக்கு டிசர்விங். அவங்களோட வாக்கு விகிதாச்சாரத்துக்கும் அவங்களோட கட்சி பலத்துக்கும் அவங்க போட்டிருக்க பூத்துக்கும் 20 தான் அவங்களுக்கு கெப்பாசிட்டி. அந்த 1 ராஜ்யசபா வந்து ஓகே, அது வந்து மேலே கொடுத்துருக்காங்க, அது ஓகே ரைட்டு, பிரச்சனை கிடையாது. 20 சீட்டு தான், 8 சீட்டு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுத்தது. பல சலசலப்புகளுக்கு மத்தியில தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து வந்து மற்ற கட்சிகளோடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, குறிப்பா விசிகாவுடனும் நடத்திட்டு இருக்காங்க. தேமுதிக இப்போ புதுசா வந்திருக்காங்க, அவங்களும் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டுருச்சு. இரட்டை இலக்கத்துல தான் அவங்களும் சட்டமன்ற தொகுதி எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் போயிட்டு இருக்கு. இரட்டை இலக்கில் ஒருவேளை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கொடுத்தாங்கன்னா அது திமுக எந்தெந்த இடத்துல சீட்டு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல திமுகவை பின்தள்ளும். அந்த கூட்டணியில பாதி இடம் தோத்து போயிடும். விசிகாவிடம் இருந்தும் ஒரு குரல் வரும்ல சார், ஏன்னா அவங்களும் வந்து நாங்கள் கூடுதல் தொகுதி விசிகா கிட்ட இருந்து குரல்லாம் வரக்கூடாது. விசிகாக்கு நியாயப்படி தர்மத்தை செய்யணும். உங்க கூட ஒரு நம்பகமான ஒரு பார்ட்னரா நீங்க உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வரும்போதும் உங்களை காப்பாத்தி உங்க கூட நின்ன ஒரு கட்சி என்ன, அது முதல் கட்சி விசிகா. ரெண்டாவது கட்சி சிபிஎம். இவங்க 2 பேர் தான் அவங்க கூட நல்லா இருந்திருக்காங்க. சிபிஐயும் சேர்த்துக்கலாம். மிச்சவங்க எல்லாம் வந்து பெருசா அதான். இன்னொன்னு, இந்த கட்சிகள் வந்து உங்களோட கொள்கைகளாலையும் உங்களோட ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்களாலையும் வரக்கூடிய விமர்சனத்தையும் அவங்களும் தாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஊழல் பண்ணல. விசிகால எந்த எம்எல்ஏவும் போய் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கல. விசிகால எந்த எம்எல்ஏவும் மருத்துவமனை இது பண்ணல, மணல் குவாரி எல்லாம் பண்ணல. கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை அவங்க கட்சியின் மீது இருக்கு, அது வேற. அதே மாதிரி சிபிஎம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சிபிஎம்லயும் சிபிஐலயும் இருக்கிற எம்எல்ஏ வந்து ஊழல் பண்ணிட்டாரு, மக்கள் பணத்தை சுரண்டிட்டாரு, சூறையாடிட்டாரு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இவரால காரணம்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு, ஒரு பிரச்சனை, ஒரு விமர்சனம் எதுவும் இல்லை. அதனால இந்த கட்சிகளால திமுக கூட்டணிக்கு தான் நல்ல பேரை தவிர்த்து திமுகவுக்கு வந்து இவங்களால ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதனால இந்த கட்சிகளுக்கு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் மற்ற கட்சிகளுக்கு. ஓகே சார். டிஎம்டிகேக்கு தான் நீங்கள் தான் அதான் ஊர்லலாம் பேசிக்கிறாங்கல்ல, பணம்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது, அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன, அதான் ராஜ்யசபா கொடுத்தாச்சு, மற்றதெல்லாம் முடிச்சாச்சு, அப்புறம் எதுக்கு சீட்டு வேறு 2 இரட்டை இலக்கில் 0.5% இல்லை 1% கம்மியாக இருக்கிற கட்சிக்கு இரட்டை இலக்கில் சீட்டு கொடுப்பீங்களா? உங்களோட அரசியல் புரிதல் அவ்வளோதானா? அது எப்படி நீங்கள் விசிகாக்கு நிகராக வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வைப்பீங்க? தாவேக்கா விஜய் கூப்பிடுறாப்புல, கெஞ்சினாப்புல விசிகாவை போல ஒரே வாரத்தில் சர்ச்சையை வந்து முற்றுப்புள்ளி வச்சாரு. இவங்க அன்னைக்கு காலையில் அண்ணா அறிவாலயம் வரதுக்கு முன்னாடி சர்ச்சைக்கு உரியவங்க. அப்போ மக்கள் இதெல்லாம் எடை போட்டு பார்ப்பாங்க. ஓகே, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இணைஞ்சிருக்காங்க.
அவங்களுக்கான முக்கியத்துவம் திமுக எப்படி இருக்கும் சார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? ஓபிஎஸ் வந்து திரும்ப போடிநாயக்கனூர் தொகுதியிலேயே போட்டிடுவாரா? அவர் அங்க போட்டிடுறாருன்னா நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்க வேட்பாளரோட வாய்ப்பு வந்து பறிபோகும். இதெல்லாம் வந்து கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தாதா சார்? கண்டிப்பா ஏற்படுத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்த நாட்டில் என்ன நினைச்சிருப்பாங்க, ரெட்டலையில நிக்காம வைத்திலிங்கம் தனியா நின்னா தோத்துருவாரு, நம்ம அந்த இடத்த ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ இல்ல முன்னாள் எம்எல்ஏ ஒரு ஆசையில இருந்திருப்பாங்க. திமுக சார் எனக்கு உதயசூரியன்ல சீட்டு கொடுத்தா போதும், சுயேட்சையா நிக்கணும்னா நான் நிக்கலாம், ஏன்னா யாரும் தடுக்க போறது இல்லை, கட்சியை விட்டு நீக்குவாங்க, நான் ஜெயிப்பேன்னா நான் நின்று கூட நான் ஜெயிச்சு அந்த குச்ச கட்சியில சேர்ந்துக்கலாம், ஆனா எனக்கு சின்னத்துல கட்சி ஆபீஸ்ல ஒரு சீட்டு கொடுப்பாங்க, நான் ஜெயிக்கலான்னு ஒரு எம்எல்ஏ அதுல மண்ணெல்லி போட்டாச்சு லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு. இப்போ இவர் நிக்கிறாரு, யாரு வைத்திலிங்கம் சின்ன மாதிரி நிக்கிறாரு, மேபி ஜெயிக்கலாம் தோக்கலாம் அது யதார்த்தம். ஆனா அவர் இருந்தா ஒருத்தநாடும் ஜெயிக்கலாம் அப்படின்றது திமுக தலைமை நம்புது. அதற்கு வாய்ப்புகள், ஏன்னா அரசியல் புரிதல் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப நினைக்கிறாங்க. பட் அது வந்து கண்டிப்பா லோக்கல்ல வந்துட்டு நிறைய பேர் வைத்திலிங்கம் கட்சியில சேர்ந்தாருன்னு தெரிஞ்ச உடனே நிறைய திமுக முன்னணி நிர்வாகிகள் வீட்டுல சோகமா இருந்திருப்பாங்க. கம்பத்துலையும் தேனிலையும் இது நடந்தது. ஓபிஎஸ் போய் திமுக சேர்ந்து நேற்று வரல எதிரியா பார்த்தோம், ஆவாது நமக்கும் அவங்களுக்கும். இன்னைக்கு அவரே உள்ள வந்து பூண்டாரு. அப்போ இங்கேயும் வந்து அவரு புள்ள இன்னொரு புள்ள குடும்ப அரசியல் பண்ண போறாங்க. அப்ப நாங்க என்னத்துக்கு? இதானே யதார்த்தம். இன்னொன்னு, இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த கட்சியில அந்த தொகுதி வேணா ஜெயிப்பாங்க, மற்றபடி இவங்களை வச்சு பெரிய வாக்கு விகிதாச்சாரம் அப்படியே தேனி மதுரை பூரா அப்படியே ஓபிஎஸ் ஜெயிச்சத்துல கொடுப்பாரு அப்படிலாம் கிடையாது. ஓகே சார். ஓபிஎஸ் அவர் எம்எல்ஏ நிற்கும் போதே துணை முதல்வராக இருந்தவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக ஆகிறதுக்கு முன்னாடி அதிகமான ஓட்டில் ஜெயிச்சார். மேபி அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நின்று லூஸ் விட்டாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா போடியில் வந்து ஒரு முதல்வர் நிற்கிறாரு இல்லை துணை முதல்வர் நிற்கிறாங்கன்னா அதிகப்படியான வாக்கில் ஜெயிக்கணும். ஓகே. ஓபிஎஸ் அவர்கள் பெரிய மார்ஜின் எல்லாம் என்றைக்குமே ஜெயிச்சது கிடையாது. அவர் மீதே அங்கே லோக்கல் அதிருப்தி இருக்கு. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு எப்படி முடியுது, எந்த வலிமையோட அவங்க தேர்தலை எதிர்கொள்றாங்க, என்டிஏவும் அதே போல என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.